ஜனவரி 27 2018 தான் நான் வந்து என்னோட லைஃப்ல ரொம்ப ஒரு பிக்கஸ்ட் டிசிஷன், ரொம்ப ஒரு போல்டான டிசிஷன் வந்து நான் எடுக்கிறேன். நம்ம ஒரு ஃபுல் மராத்தான் ஓடணும். மக்களே வணக்கம், நான் உங்கள் தடகளம் சக்தி. மை ரன்னிங் ஜேர்னி அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 1 வீடியோ பார்க்காட்டி லிங்க் கொடுக்குறேன், இல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ட் 1 வந்து பார்த்துட்டு வாங்க. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 2017 இருந்து போவோம். பார்ட் 1 எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். பார்ட் 1 பார்த்துட்டு இந்த வீடியோ பார்ட் 2 பாருங்க, ஃபுல்லா பார்த்துட்டு இதுக்குள்ள வாங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி ஓரளவுக்கு புரியும். இப்ப வந்து 2017 இயருக்கு வருவோம். நான் ஆல்ரெடி அந்த வீடியோல சொன்ன மாதிரி 2017 தான் என்ன நானே டைவர்ட் பண்ணிக்க. ஏன்னா அது ரொம்ப டஃபஸ்ட் இயர். என்ன நானே டைவர்ட் பண்ணிக்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட், ஸ்போர்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே நான் பண்ணேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 2017 இந்த டிஷர்ட் அடிப்பாங்க தெரியுங்களா, ரூம் நம்ம ஊர்ல ஃபெஸ்டிவலுக்கு டிஷர்ட்லாம், அதில் கூட நான் அத்லெட் நான் போடுவேன். நான் மேபி அந்த ஃபுட்டேஜ்லாம் நான் கிடைச்சா எடுத்து போடுறேன், என்னோட டிரைவ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். டிஷர்ட்ல பேர் கூட பாத்தீங்கன்னா அத்லெட் அப்படின்னு நான் கொடுத்துருவேன். அப்புறம் வந்து 75 அப்படின்னு நம்பர் கொடுப்பேன். ஏன்னா காலேஜ் என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கடைசியில 75 முடியும். அந்த டைம்ல அப்படி 75 அப்படின்னு கொடுத்துருப்பேன். அத்லெட் நான் கொடுத்துருப்பேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாதிரி இருப்போம். ஒரு மாதிரினா அந்த குட்டி வயசுலயா கொஞ்சம் ரக்கடா, கொஞ்சம் அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் இருப்போம். அதுக்கப்புறம் தான் நமக்கு ரியாலிட்டி இதெல்லாம் புரிய வரும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, புதுசுல வந்து ஒருத்தன் பைக் டிரைவ் பண்ணா இஷ்டத்துக்கு டிரைவ் பண்றது, ஸ்பீடா டிரைவ் பண்றது, அந்த ஆர்வ கோளாறுல. பட் கொஞ்சம் கொஞ்சம் போக போக அந்த அந்த ரியாலிட்டி எல்லாம் புரியும் போது அந்த பைக்கோட வேகமும் குறைஞ்சிரும், அவனோட வேகமும் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு இயர் தான் அது. அதுக்கப்புறம் மாரத்தான், ஒரு ஃபுல் மாரத்தான்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஃபுல் மாரத்தான் ஒண்ணு சூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணேன். ஃபுல் மாரத்தான் ஓடணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ண டேட் பாத்தீங்கன்னா இன்னுமே மைண்ட்ல இருக்கு. 27 ஜனவரி 2018. ஏன்னு பாத்தீங்கன்னா அப்ப 2017 இயர் எண்ட்ல தான் நான் ஒரு வடவழியில ஃபர்ஸ்ட் 10 கிலோமீட்டர் ஒண்ணு பண்றேன். நான் 10th பொசிஷன் பண்ணியிருந்தேன். என்னோட பிரைஸ் மணி 10th பொசிஷனுக்கு வந்து 500 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 500 ரூபாயில வந்து நம்ம ஒரு ஸ்டாப் வாட்ச் அந்த மாதிரி வாங்குவோம் இல்லைங்களா, ஒரு ஸ்டாப் வாட்ச் வாங்க. தென் அப்படியே அதுக்கப்புறம் நம்ம இந்த ரன்னிங் இன்ட்ரெஸ்ட் வரவே ஜனவரி 2018 பாத்தீங்கன்னா 27 26 அந்த எனக்கு டேட் ஞாபகம் இல்லை, சேலம்ல வந்து முத்து மரத்தான் ஒரு ஈவெண்ட் வருது. 42 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாம் வருது. அப்ப நான் வந்து 42 ரொம்ப நேரம் ஓடனா சீக்கிரம் லேட்டா ஓடனா ஓடிடலாம். அந்த டைம்ல நமக்கு தெரியாது, அந்த மாதிரிலாம் யோசிச்சு சரி ஓகே நம்ம 21 கிலோமீட்டர் ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனவரி டிசம்பர் மந்த்லாம் நம்ம ட்ரைனிங் பண்ணிருந்தோம் இல்லைங்களா. இந்த போறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் சரவணம்பட்டி தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடம், அந்த ஸ்டே பண்ற இடம் சரவணம்பட்டியில இருந்து பக்கத்துல ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை இங்க இருந்து வெள்ளைக்கிணறு, நாங்க ரூம் இருந்த ஏரியா வெள்ளைக்கிணறு இருந்து சரவணம்பட்டிக்கு பாத்தீங்கன்னா 4-4 கிலோமீட்டர் வரும். ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இன்னைக்கு வந்து போயிட்டு வந்து திரும்பி வந்தோம்னா ஒரு 20 கிலோமீட்டர் வரும். ஓகேங்களா. நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து தனியா பாட்டில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வச்சிடறேன், வாட்டர் பாட்டில போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் வாட்டர் பாட்டில் குடிச்சிட்டு மறுபடியும் போயிட்டு வரேன். இந்த மாதிரி ஒரு 20 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும், 1 hour 25 அந்த மாதிரி மினிட்ஸ்ல நான் முடிச்சிருந்தேன். ஸோ இன்னும் ஒரு 1 week 2 weeksல வந்து அந்த ரேஸ் வருது, ஃபுல் மாரத்தான், ஹாஃப் மாரத்தான். ஜனவரி 2018 26 நினைக்கிறேன் அந்த ஈவெண்ட். நான் அப்போ போயிட்டு அட்டன் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஹாஃப் மாரத்தான் டிஸ்டன்ஸ் அதுதான். 1 hour 27 minutesல நான் பினிஷ் பண்ணேன். அப்ப வந்து 13th பொசிஷன் வந்திருந்தேன். அந்த டைம்ல வந்து 10 பிளேஸ் என்னமோ சூஸ் பண்ணுவாங்க. நம்ம கரெக்டா 13th ஒன்றும் இல்லைங்களா, முடிச்சுட்டு வழக்கமாக நான் வேலைக்கு போயிட்டு நான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப வேலைக்கு போயிட்டு ஈவெண்ட் சனிக்கிழமை லீவ் கேட்டு ஷிஃப்ட் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இப்ப டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் வருதுன்னா நைட் ஷிஃப்ட் பார்த்து மறுபடியும் அடுத்த நாளுக்கு டே ஷிஃப்ட் பார்த்துட்டு நீங்க டிராவல் பண்ணி போகணும். போயிட்டு நான் அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு மறுபடியும் ஒர்க்கே வரேன். அந்த டைம்ல இப்படிதான் நான் ஒர்க் போயிட்டு ட்ரைனிங் பண்ணிட்டு இந்த மாதிரி என்னால முடிஞ்ச கெப்பாசிட்டியில நான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜனவரி 27 2018 வந்து நான் அந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு வந்து நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டிலேயும் 42 கிலோமீட்டர் ஃபுல் மாரத்தான்லாம் ஒண்ணு இருக்கா அப்படின்னு நான் யோசிச்சு அன்னைக்கு நான் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். நம்மளும் ஒரு ஃபுல் மாரத்தான் ஓடணும் அப்படின்னு. அடுத்த நாள் நம்ம ஃபுல் மாரத்தான் ஓடுனா நல்ல பர்ஃபார்மன்ஸா ஓடணும்
ஏன்னா அங்க போயிட்டு நான் வந்து 13வது பொசிஷன் ஒன்று ஹாஃப் மாரத்தான்ல. ஸோ இதுக்கப்புறம் பொசிஷன் வந்தாதான் ஓடணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட், அதாவது ஃபுல் மாரத்தான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் சொன்னது 2016-17 ரொம்ப டஃபஸ்ட் இயர். நான் அந்த டைம்ல அப்பதான் நான் வந்து பிக்கஸ்ட் மிஸ்டேக் பண்ணேன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி அந்த ஜனவரி 27 2018 தான் நான் வந்து என்னோட லைஃப்ல ரொம்ப ஒரு பிக்கஸ்ட் டிசிஷன், ரொம்ப ஒரு போல்டான டிசிஷன் வந்து நான் எடுக்கிறேன். நம்ம ஒரு ஃபுல் மாரத்தான் ஓடணும், அது வந்து ஒர்த்தா இருக்கணும் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு மைண்டுக்குள்ள அப்படி தோணுச்சு. ஸோ நம்ம அப்பாவுக்காக ஒரு ஃபுல் மாரத்தான் ஓடுவோம் அப்படின்னு ஒரு தாட் எனக்குள்ள. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2018 நான் ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபுல் மாரத்தான் ஓடணும்னு என்னோட மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்றேன். பர்பஸ் வந்து இதுதான். ஏன்னா நம்ம அப்பாவுக்காக ஒரு ஒரு ஃபுல் மாரத்தான் ஓடி டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் வந்து அப்பதான் எனக்குள்ள வருது. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாரத்தானுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். சில பேர் சில ஹாபிட்ல வெளியே வரதுக்கு மாரத்தான் ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. சில பேர் ஸ்ட்ரெஸ், ஹார்ட் பிரேக் இந்த மாதிரி அந்த மாதிரி இருந்து வெளியே வந்து மாரத்தான் ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. எனக்கு வந்து மாரத்தான் ஓடணும்னு அந்த டைம்ல எனக்கு ஒரு பர்பஸ்னா இதுதான். அந்த பர்பஸாலதான் மேபி நான் கண்டினியூவா என்னோட கோலை ரொம்ப ஸ்ட்ரகிள் தான், ரொம்ப நாள் ரொம்பவே பெரிய பெரிய ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணி அதை நான் கிவ் பண்ணாத இருந்த காரணம் வந்து அந்த பர்பஸ் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசன்ஸ் வந்து பல ரீசன்ஸ் இருக்கலாம், பட் ஆனா அந்த பர்பஸ் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த பர்பஸ் தான் உங்களை வந்து உங்களோட கோலை நோக்கி கிவ் பண்ணாம போயிட்டே இருக்க தோணும். ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு பர்பஸ் இருக்கும்போது உங்களை யாராலையும் எதனாலையுமே தடுக்கவே முடியாது. ஸோ அந்த பர்பஸ் தான் மேபி நான் ஒரு மாரத்தான் ரன்னரா வர வச்சதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல இப்படி ஒரு டிசிஷன் எடுத்துட்டு வேலைக்கு போயிட்டு நானும் அப்படி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். 2017 அப்படியே அந்த இயர் வந்து இப்படி அப்புறம் சின்ன சின்ன ஈவெண்ட்லாம் வரும் இல்லைங்களா, 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நாம மாதிரி வேலைக்கு போயிட்டு ஷிஃப்ட் சேஞ்ச் எல்லாம் வாங்கிட்டு சனி ஞாயிறான லீவ் போட்டுட்டு இப்படி மாரத்தான் போயிட்டு ஒரு ட்ரைனிங் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு இவ்வளவுதான் நல்லா அப்ப பண்ண முடிஞ்சது. தென் அந்த 1 இயர் நமக்குள்ள ஒருத்த சொல்லிட்டே இருப்பாங்க இல்லைங்களா, நமக்குள்ள ஒரு ப்ரோ இருந்தார் இல்லைங்களா, அந்த ப்ரோ வந்து மாரத்தான் பண்ணணும் ரன்னிங் பண்ணணும். அப்பதான் அந்த நம்ம அந்த காலேஜ் இயர்ல நான் இருந்து பாத்தீங்களா அந்த ஒரு பேட்னஸ் அப்படியே உள்ளுக்குள்ள ரிட்டர்ன் வருது. நான் ரூம்ஸ்ல அப்ப ஏன்னா வேலைக்கு போயிருந்தாலும் கையில கொஞ்சம் பைசா இருக்கும், ரூம்ல ஒர்க் அவுட் பண்றது, நல்லா சாப்பிடுறது, வாரம் வந்து அங்க சந்தை இருக்கும் இல்லைங்களா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லாவே சாப்பிடுவோம் நாங்க, நல்லா சாப்பிடுறது. பட் அப்ப ரெஸ்ட் இருக்காது. ட்ரைனிங் எப்படியும் வேலைக்கு போவேன். ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா ஜெனரல் டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் இப்படி போவோம். 4:30 மணி அந்த ஷிஃப்ட் முடிஞ்ச உடனே அப்ப ஜாப் கார்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. முடிச்சுட்டு அடுத்த செகண்ட் ஷிஃப்ட்ல இருந்து தப்பிச்சு வந்து ரெடி ஆயிட்டு கிரவுண்டுக்கு போயிடுவேன். நைட் ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா 1:30 சம்திங் முடியும், மறுபடியும் 2 மணிக்கு வந்து படுத்துட்டு 6 கிரவுண்டுக்கு போயிடுவேன். இந்த பிட்வீன்ல சண்டே கிரிக்கெட் அந்த மாதிரி. தென் அதுக்கு மேல சண்டே கிரிக்கெட்டே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் ட்ரைனிங் பண்ணணும். நம்ம கேட்ட வினோத் அண்ணான்னு ஒருத்தர், தினேஷ் அண்ணாலாம் இவங்க நமக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாங்க, நல்லா விளையாட சான்ஸ் கொடுப்பாங்க, நல்லா விளையாடுறதை பார்த்து. அப்போ அவங்ககிட்ட வந்து நம்ம கூப்பிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை. பட் அவங்களால நம்மளால வரேன்னு சொல்லாம இருக்க முடியாது, வரலன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நான் ட்ரைனிங் பண்ணணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிக்கெட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி சண்டேஸ்ல ட்ரைனிங் பண்றது, இந்த மாதிரிலாம் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த மறுபடியும் 2018 வரோம். 2016 நான் ஜோன் கோயில ஜாப் போறேன். 2018 இந்த விஷயம்லாம் ஜனவரில இருந்து நான் போல்டான விஷயம் யோசிக்கிறேன். வேலையை விட்டுலாம் இது மட்டுமே மண்டகுல. நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட் இது எல்லாமே நான் யோசிச்சுட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். 2018 மேல அந்த இயர் முடியுது. 1 இயர் 2 இயர் கம்பெனி இயர் முடியுது இல்லைங்களா. மெஜாரிட்டியா நிறைய பேர் அப்ரண்டிஸ் போட்டுட்டு 1 இயர்ல முடிச்சுட்டு போயிடுவாங்க. நான் செகண்ட் இயர் கண்டினியூ பண்ணேன். 2018 மேல வந்து நான் ஜாபை வந்து ரிசைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் டைம். அப்பதான் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு டிசிஷன் அது. ரிசைன் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். 2018 வீட்டுக்கு வந்துட்டு நம்ம அப்போ நிறைய கொஞ்சம் நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணிருப்போம், ஐடியாஸ் அப்படின்னா. வீட்டுல வந்துட்டு நம்மளால என்னென்ன ஃபுட்டு, சத்தான ஃபுட்டு சாப்பிட முடியுமோ, நல்லா ரொட்டீன் சாப்பிட முடியுமோ, என்னென்ன பண்ணணுமோ, என்னென்ன ஃபுட்டு என்னால எடுக்க முடியுமோ அதெல்லாம் பாக்குறது. அப்புறம் ரன்னிங்கை பத்தி படிக்கிறது, ரன்னிங் ஒர்க் அவுட்ஸ் பத்தி படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய மிக் மில்லன் ரன்னிங், ஜாக் டேனியல், விவோட்டு கால்குலேட்டர், அந்த மாதிரி நிறைய நான் நெட்ல பாத்தீங்கன்னா நிறைய என்னால எவ்வளவு முடியுமோ நிறைய இன்ஃபர்மேஷன் அதை பத்தி கேதர் பண்றேன். அப்பதான் அந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம், இன்டர்வல் ஒர்க் அவுட்ஸ், ரெப்பிடேஷன் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் என்னன்னு அப்பதான் அப்பவே கத்துக்க ஸ்டார்ட் பண்றேன். இப்ப 2018 ரிசைன் பண்ணிட்டு வந்து அந்த ஜூன் ஜூலைல வீட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மேல் ரிசைன் பண்ணிட்டு செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் நல்லா தான் போச்சு. லைஃப் நல்லா தான் போச்சுன்னா நம்ம ரன்னிங் பண்றோம் அப்படி இப்படின்னு ஒரு அப்படியே போயிட்டு இருந்தது. பட் அதுக்கு மேல ஒரு
அப்ப ஓவர் ட்ரைனிங் அந்த மாதிரி பண்ணி இன்ஜுரி வந்தது. ஸோ என்னால ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே 2019 வந்தது, எல்லாருக்குமே தெரியும், கோவிட் டைம். எல்லாருக்குமே ஒரு டஃபஸ்ட் டைம். ஸோ அப்படியே ஊர்லயே இருந்துட்டு விளையாடிட்டு இந்த மாதிரிலாம் போயிட்டு கோவிட் டைம் முடிஞ்சதால நம்ம பெயின்லயே மாட்டிட்டு மறுபடியும் என்ன பண்ண, ஜிம் போக ஆரம்பிச்சேன். 2009 கிட்ட வரும்போது, அந்த இயர் முடியும் போது ஜிம் போக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு மறுபடியும் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த டைம்ல இந்த கோவிட்லாம் முடிஞ்சதால மறுபடியும் இந்த இன்ஜுரி இந்த மாதிரிலாம் நிறைய ஃபேஸ் பண்ணதால மறுபடியும் அந்த ஜாப் போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். 2020 பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நமக்குள்ள ஒரு ரொம்ப அது அது ஒரு பைத்தியகாரத்தனமா என்னன்னே எனக்கு அது தெரியாது. பட் அந்த டைம்ல எனக்கு இருந்தது வந்து ட்ரைனிங் பண்ணணும் அப்படி ஒரு தாட் தான். நான் சென்னையில செக்யூரிட்டி வேலைக்கெல்லாம் நான் பிளான் பண்ணிட்டு போனேன். என் கூட இருக்கிற பசங்களுக்கு தெரியும். ஏன்னா செக்யூரிட்டி வேலை நம்ம சும்மாவே இருப்போம், நம்ம மற்ற டைம்ல ட்ரைனிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அது ஒரு பைத்தியகாரத்தனமா என்னன்னு எனக்கு தெரியல. பிஇ படிச்சுட்டு நான் ஒரு செக்யூரிட்டி ஜாபுக்கு போலாம். அங்க போனா தம்பி என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டா பிஇ படிச்சிருக்கேன், ஏன் இதுக்குள்ள வர அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதெல்லாம் நம்ம செக்யூரிட்டினா நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், சும்மா இருக்கும் அப்படின்ற தாட்ல நான் போனேன். பட் அங்க செக்யூரிட்டி ஒர்க் 12 hours அந்த மாதிரிலாம் சொல்லும் போது ட்ரைனிங் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து திரும்பி வந்துட்டோம். போயிட்டு 2-3 நாள்ல சென்னையை நல்லா சுத்திட்டு திரும்பி வந்துட்டு மறுபடியும் அந்த நான் ஒர்க் பண்ண பழைய கம்பெனி இருக்கு இல்லைங்களா, 2020 மறுபடியும் 2020 மேல போயிட்டு அதே கம்பெனிக்கு நான் ஜாயின் பண்றேன். கோவிட்லாம் அந்த டைம்ல முடியுது, மறுபடியும் அந்த கம்பெனில நான் போயிட்டு ஜாயின் பண்ற வழி இல்லை. ஒர்க் பண்ண கம்பெனி தானே, அதனால கொஞ்சம் சீனியர் அப்படின்றதால அப்படி கம்பெனில வேலை செஞ்சுட்டு இப்படி எப்படி போயிட்டு ட்ரைனிங் பண்ணிட்டு, பட் ஸ்டில் மறுபடியும் அந்த நமக்கு தோணும் இல்லைங்களா, நமக்குள்ள ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இது இல்லையே, நம்ம கோல் எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 year நான் எப்படி எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையில இருந்துதான் ஆகணும். ஸோ அப்படியே அப்படி போயிட்டு ட்ரைனிங் பண்ண. பட் எனக்கு ட்ரைனிங்ல சாட்டிஸ்ஃபைடு இல்லை, வேலைக்கு போறதுலயும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. மந்த்லி ஆனா காசு, மந்த்லி சேலரி அவ்வளவுதான் எனக்கு அந்த டைம்ல சுத்தமா சாட்டிஸ்ஃபைடு இல்லை. 2021 கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ, நிறைய ஃபேமிலி இஷ்யூ, பர்சனல் இஷ்யூ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்துட்டு அந்த 1 year பீரியட் கம்ப்ளீட் ஆகுது இல்லைங்களா, மறுபடியும் ஸோ ஜாப் ரிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தெரியாம 2021 நான் கோயம்புத்தூர்ல மறுபடியும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு 2021 ஜூன் 12 நான் மறுபடியும் கோயம்புத்தூர் போறேன். ஆனா நான் வந்து அப்ப வேலைக்கு போகல. அங்க போயிட்டு ஜாபெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல எங்க ரூம் கார்த்திலா இருந்தாங்க, என் ஃப்ரெண்டு. விஸ்வநாதபுரம் கிட்ட ரூம், எங்களோட ரூம். ஸோ 1 year வந்து அந்த ரூம்ல தான் நம்ம செகண்ட் டைம் வேலைக்கு போகும்போது அங்க வரணும். ஸோ அந்த 1 month பீரியட்ல வீட்டுக்கு வந்து நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். 1 month அங்கேயே இருந்தேன், ட்ரைனிங் மட்டும் பண்ணுவேன், ரூம்ல இருப்பேன். அது ரொம்ப அந்த மனநிலையை வந்து அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. எதுவுமே இல்லாம நான் அந்த 1 month போயிட்டு இங்கே இருந்துட்டு கிரவுண்டுக்கு போறது, ரூம் போறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போவானுங்க, அப்படியே இருக்குது. அப்புறம் ஏன்னா நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் இல்லைங்களா, அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த டைம்ல தான் மறுபடியும் பிக்கஸ்ட் டிசிஷன் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா, 2021 ஜூன் ஜூலை டைம்ல நான் என்னோட பிக்கஸ்ட் டிசிஷன் எடுக்கிறேன். இதுதான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் நான் நினைக்கிறேன். பிக்கஸ்ட் டிசிஷன் எடுத்தது என்னன்னா 2021 ஆகஸ்ட் டைம்ல நான் வந்து ஊட்டி போறேன். ஊட்டி வந்து அங்க தங்கி ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நான் ஊட்டி போறேன். இப்போ எங்கிட்ட அவ்வளோ பைசா இல்லை, என்ன எதுவுமே இல்லை எங்கிட்ட. கோயம்புத்தூர்ல ரூம்ல இருந்து அப்படியே நான் ஊட்டி போறேன். அந்த டைம்ல ஊட்டி போயிட்டு என்னோட ஸ்டே பண்றதுக்கு எனக்கு மற்ற செலவு எல்லாமே என்னோட நண்பர்கள் தான். அந்த வீடியோ மேபி பார்ட் 3 நான் போடுறேன். 2021 நான் போனேன் பாத்தீங்களா, 2021 ஆகஸ்ட்ல நான் ஊட்டி போய் ஸ்டே பண்றேன். அங்க இருந்து 2021 இருந்து ஸ்டில் இந்த 2026 ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் எல்லாமே ஊட்டி தான். இப்பதான் நான் ஒரு 2 months நான் நேட்டிவ்கே வந்துட்டேன். இந்த 2021 to 2026 வச்சுப்போம். இந்த ஜேர்னி தான் என்னோட ரொம்ப 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 ஒரு பெரிய லைஃப் டைம் வந்து சேஞ்சிங் மொமெண்ட் நான் சொல்லுவேன். 2017-18 அப்பெல்லாம் நான் எடுத்த டிசிஷனோட அந்த எஃபர்ட், அந்த ஹார்ட் ஒர்க்கோட அந்த ஒர்த்தான ஒரு டைம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ஒரு 2021 வந்து 2025 தான். மேபி இதெல்லாம் நான் வந்து பார்ட் 3 போடுறேன். ஏன்னா 2020 இருந்து 2025 தான் ரொம்ப பெரிய பெரிய சம்பவம்லாம் இருக்கும். நம்ம அப்பதான் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த ஸ்டோரிஸ்லாம் நான் அப்படியே மேபி அடுத்த பார்ட் 3 நான் வீடியோ போடுறேன்.
இது வரைக்கும் கதையை கேட்டதுக்கு, தூங்காம கதையை கேட்டதுக்கு எல்லாருக்கும் நன்றி. பார்ட் 1 பார்த்தாட்டி பார்ட் 1 பாத்துருங்க. பார்ட் 2 கம்ப்ளீட்டா பாத்துருங்க. பார்ட் 3 வந்து நான் அடுத்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ.